தமிழக வெற்றிக் கழகமும் நாம் தமிழர் கட்சியும் அண்ணனும் தம்பியும் பாசத்தோடு ஒரு அணியாக அமைக்கிறாங்க அப்படின்னா வரப்போகிற தேர்தல் களம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். மும்முனை போட்டி, 3 வலுவான அணிகளுக்கு இடையிலான போட்டியாக இருக்கும். இதில் யார் வெற்றி பெறுவா அப்படின்றது தீர்மானிக்க முடியாத அளவிற்கு இருக்கும். எந்த அணிக்குமே பெரும்பான்மை கிடைக்காது. ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு பெரும்பான்மை இடங்களை எந்த அணியுமே பெற முடியாது. ஆனால் இந்த 3 கட்சிகள் பெருங்கட்சிகள், அதாவது அதிமுக, திமுக, தவிக, இந்த 3 கட்சிகளில் ஏதாவது ஒரு கட்சி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக அதிக இடங்களை பெற்ற கட்சியாக இருக்கும். இது எந்த கட்சி அப்படின்னு நம்ம இப்போ சொல்ல முடியாது. ஆனால் ஏன்னா 3மே வலுவாக இருக்கும். அப்படி இருக்கிறதுனால மற்ற ஒரு கட்சியினுடைய சப்போர்ட் இல்லாமல் எந்த கட்சியுமே ஆட்சி அமைக்க முடியாது. அதாவது தவிக அல்லது திமுகவினுடைய சப்போர்ட் இல்லாமல் அதிமுக ஆட்சி அமைக்க முடியாது. அதே மாதிரி திமுக அதிமுக அல்லது தவிக சப்போர்ட் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது. அதே மாதிரி தான் தவிகவுக்கும் அதிமுக அல்லது திமுகவினுடைய சப்போர்ட் இல்லாமல் தவிக ஆட்சி அமைக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழல் வரும்.